10th max example 7.2 என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The curved surface area of right circular cylinder of height வந்து 14 cm கொடுத்திருக்காங்க. height வந்து 14 cm கொடுத்திருக்கு. CSA ஓகேவா? curved surface area வந்து 88 cm ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா diameter of a cylinder னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி டயக்ராம் என்னென்ன கொடுத்திருக்காங்கிறது டயக்ராம் மூலமா பார்த்துடலாம். இப்போ இதான் டயக்ராம் எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? CSA ஃபார்முலா என்னது? 2πr × h. அப்போ நமக்கு 2πr h கொடுத்திருக்காங்க. அதில் இருந்து நமக்கு டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ரைட், டயாமீட்டர் டாப்பும் பாட்டமும் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் இருந்து நம்ம டயாமீட்டர் என்னன்னு எடுத்துக்கலாம். ரைட், பார்க்கலாம். சொல்யூஷன் கிவன் டேட்டா எழுதிக்கலாம். given data என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர். ரைட், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? CSC ஆஃப் ஏ சிலிண்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? D = என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா R = என்னன்னு கண்டுபிடிப்போம். R கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம D ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ரைட், CSAக்கான ஃபார்முலா எழுதலாம். CSA ஆஃப் ஏ சிலிண்டர், அது சிலிண்டர் தானே கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் ஈக்குவல் டு 2πr × h. ஓகேவா? அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2π ஸ்கொயர் யூனிட்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் யூனிட் 2πrh தான் என்ன கொடுத்துருக்காங்க? 88 கொடுத்துருக்கு இல்லையா? இதில் நம்ம தேவையான வேல்யூஸ் எல்லாம் நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியுமோ அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 × 22/7 r நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை ஆர்ன்னு இப்படி எழுதிக்கலாம். அடுத்து ஹெச் வேல்யூ கொடுத்துருக்கு. ஹெச் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 14 இருக்குல்ல, 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இதான் ஈக்குவல் என்னது? 88 கொடுத்துருக்கு நம்ம கொஸ்டினில். இப்போ நம்ம கட் பண்ணலாம். 1 7s are 7, 2 7s are 14. கரெக்டாக? இது நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். 2 22 44, 44 × 2 88, 88 r = 88. அப்போ r = 88/88. இது நம்ம கட் பண்ணலாமா? இது கட் ஆகும், இதுவும் கட் ஆகும். நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நமக்கு r வேல்யூ தான் கிடச்சிருக்கு. r = 1 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு டியோட வேல்யூ நமக்கு தெரியும். D = 2 × r. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணால் தான் 2 × 1 = 2. 2 × 1 2 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஆன்சர் எடுத்துடலாமா? டயாமீட்டர் அதனை கேட்டிருக்கு. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குன்னு அப்படியே நம்ம எழுதிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? டயாமீட்டர் ஆஃப் ஏ சிலிண்டர் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். அவ்வளோதான்.